செல்ல வாரம் இது 10 கிலோமீட்டர் காமிக்கும். ஆமாம், செல்ல வர முடியாது. இந்த கோயிலுக்கு போக நேராக திருவாசகம். இந்த கோயிலுக்கு சுற்றுலா போகிறோம். அங்கேருந்து நம்ம அங்கே போனோம்னா எவ்வளோ நம்ம அந்த ரோட்டில் போயிடலாம். இல்லைன்னா அங்கேருந்து நம்ம அதுக்கு இது போட்டு நம்ம திருப்பி பாயிண்ட் போனோம் நம்ம அந்த ஊரில் வந்துடலாம். குழப்பாடு வழியாக அந்த சூரமங்கலம் குழப்பாடு வழியாக 4 ரோடு சூரமங்கலம் வழியாக வந்துடலாம். சரி, பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எவ்வளோ பார்த்து நிற்போமா நீ அந்த கூட போய் பார்த்துக்கலாம். இப்போ இவர் சொல்றபடி பார்த்தாலும் போகிறதுக்கு ஆகிடும். மணி என்ன ஆகுது? மணி 7:15. 7:20 அங்கே போயிடலாம், கோயிலுக்கு போயிடலாம். சரி, நீங்கள் கோயிலுக்குள்ள எவ்வளோ சீக்கிரம் கோயிலை பார்த்துட்டு வரீங்களோ நீங்கள் வரலேருந்து நாங்கள் வேளாங்கண்ணி போகிறதுக்கு 9 ஆகிடுங்க. 8 மணியோட எவ்வளோ ஸ்பாட்டில் மெயினில் ஏற்றி விட்ருவோம். எடுக்கல இப்பதான் அடிச்சான். நாளைக்கு தவறு இருக்கா? கன்ஃபார்மாக வளரணும். கன்ஃபார்மான சொல்லலை. இது அது என்னென்ன கேட்டு சொல்ல காவணி வண்டி போதா என்ன கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொன்னாங்க. என்னாச்சு வண்டியில் சுற்று வண்டி மாற்றிருக்கேன் எடுத்து வரோம் அப்படின்னா அது என்னென்ன கேட்டு ஒன்று கன்ஃபார்ம் கொடுக்குறாங்க. அடுத்து ஒன்று கேட்டு நாளைக்கு தவறு கேட்டு சொல்கிறோம். நம்ம தாளந்திரவாசம் இருக்குல்ல, நானூறுபதி தான் கேட்டு நாளைக்கு சவாரி இல்லை உனக்கு. சரி, நான் கட்டுறோம். எவ்வளவு இங்கே நம்ம சீராடத்துலேருந்து போட்டு எவ்வளவு? 400 சீராவட்டம் ஆனந்தபுரம் இருக்குல்ல, இந்த காலி தெருவுலேருந்து போனோம். அது எவ்வளோ வாங்க? சரி, 3,500. சரி, அது லாவணியா வண்டி போகணுன்னா போக மாட்டாங்க. என்ன கேட்டாலும் நான் கேட்டு சொல்கிறேன். சவாரி காலத்துலாம் கேட்டு சொல்கிறோம். சரி, தெரியாமா எங்க ஆட்டோல போக சொன்னாங்களேன்னு சொல்லு. 2 இட்லி சொன்னாங்களே, சொல்லிட்டேன். ஒரு நாள் ஒல்லியாட்ட போர்வா பண்ணிட்டேன். ஓகேவா? ஸ்ரீதேவி கிளாஸ்க்கு பையன் அனுப்ப முடியா? திருக்கரவாசல் மெயின் ரோட்லேயே இருக்கா? மெயின் ரோட்லேயே ரைட்டில் போய் உள்ளே திருப்போம். ஆமாம், 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர் பறந்துச்சு தெரியுமா? பேப்பர்லாம் டிவிலாம் போட்டு போயில. சுவாமி தாத்தா பேர் வந்து கைலாச நாயகி. தேர் பறந்துச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தேர் பறந்துச்சு தெரியுமா? தேர் பறந்து 14 பேர் இருந்தாங்க. உள்ள ஒரு கோயில் அது 4 ரோட்லேருந்து உள்ள போவோம். புதூர் ரோட்ல 4 ரோட்ல லெஃப்ட்ல ஒரு கோயில் காமிக்கும். புதூர் ரோட்டு காமிக்கும். புதூர் ரோட்டு காமிக்கும். அது வந்து இந்த பஸ் போயில அது லெஃப்ட்ல ரோடு போகும். உள்ள ஏன்னா புதூர் ரோட்டு காமிக்குது. அதில் பொண்ணே திருக்கோயில் காமிக்காது. அந்த கோயில் இங்கேருந்து எவ்வளோ தூரம்?
இங்கேருந்து 6 கிலோமீட்டர் வரும். இங்கேருந்து 6 கிலோமீட்டர். இப்போ நம்ம நேரா போகிற கோயில் இருக்கிற வாசல் சிவன் கோயில். அது எவ்வளோ தூரம்? இதுலேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் இந்த லெஃப்ட்டில் போயிட்டு அந்த கோயில் பார்த்துக்கலாம். ஓ அப்போ மரகதலிங்க இது அங்கே லேட்டாக என்னது இங்கே 9 மணிக்கு வந்திருப்பாங்கண்ணே. இது 9 மணிக்கு வந்திருப்பாங்க. பார்க்கறதுக்கு இல்லைண்ணா, இந்த ரோடுலாம் வந்து நம்ம அப்புறமா பார்க்க முடியாது. இது 9 மணிக்கு வந்திருப்பாங்க. இல்லை மரகதலிங்க அங்கே நடராஜ விஷயம் நடக்குது. அது நடராஜ விஷயத்தை பார்த்துட்டு 8 மணில இங்கே வந்து ரிட்டர்ன் வந்துடலாம். அந்த கோயிலாம் பஸ் ரூட்லேயே இருக்கு. கூடி வாங்கலாம் பார்த்துக்கலாம். இல்ல 220 கோயிலே பார்த்துட்டீங்க. இந்த கோயிலாம் பார்க்க முடியாது, நம்ம பார்க்க முடியாது. இன்னும் 8 மணிக்கெலாம் வந்து 8:30 உங்களை அழைச்சி போயிடுறாங்க. இந்த கோயில் 2 கோயிலாம் பார்க்க முடியாதுண்ணா. அது சொல்கிறேன், இந்த கோயில் இது எப்படி நடராஜ விஷயம் மரகதலுக்கு வரும் அவசியம் நடக்கும். சொல்லாம பார்த்துருந்தா பரவாயில்ல. டக்குனு போய்ட்டு உங்களுக்கு அந்த இந்த கோயிலுக்கு அழைச்சி போயிட்டு தர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தூரமாக இருக்கிறதுனால நேரத்தில் போய் விடலாம். இவங்க தூரமாக இருக்கிறதால டக்குனு போய் விடலாம். உங்கள் எந்த கோயிலுக்கு காஞ்சி போகிறோம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைண்ணா, இது ஒரு கோயில் பார்த்துட்டு நம்ம டைம் ஆகுது. நான் எதுக்கு இந்த கோயிலாம் சொல்கிறேன் அப்படின்னா, அது உள்ளூரில் இருக்கிறத நீங்கள் சொல்லுவீங்க. நம்ம எப்போனா பஸ்ஸில் ஒரு இப்போ வேணால் பஸ்ஸில் இறங்கிக்கலாம் நீங்கள். ஏன்னா இப்போ உங்களுக்கு நடராஜ விஷயம் நடக்குதுங்க. நீட்டாக போயிட்டு நேராக உள்ளே போய் டக்குனு பார்த்துட்டு வச்சு அழைச்சிடலாங்க. இப்போ இந்த கோயிலேருந்து எனக்கு வேளாங்கண்ணிக்கு வேறு எதுவும் ரூட்டு கிடையாதுண்ணா? ஷார்ட்டா நீங்கள் ஷார்ட்டாக நம்ம வந்த ரூட்டு தான் ஷார்ட்டு. அப்படி விட்டீங்கன்னா திருவாரூர் போய் தான் போகணும். திருவாரூர் போய் நாகப்பட்டினம் போய் சுற்றி வரணும். திருப்பூர் போய் தான் போகணும். திருப்பூரில் போய் தான் போகணும். அப்படி இல்லைன்னு திருவாரூர் போய் நாகப்பட்டினம் போய் சுற்றி வரணும்.